அரசியல் தலைமைகள் இந்த மண்ணுக்கு வர வேண்டாம். நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். 3-4 தசாப்தங்களாக சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்களித்த நாம் எமது இருப்பை, எமது தேவைகளை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். எனவே நாம் பள்ளி தலைமையின் அடிப்படையிலே ஒன்றுபட போகிறோம். எனவே இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று பகிரங்கமாகவும் நேரடியாகவும் எங்களுக்கு, எமது கட்சிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த பொழுது, மக்களுக்கான கட்சி என்பதனால் மக்களுடைய உணர்வுகளை மதித்து, இந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சியிலே அன்று ஜமீல் அவர்களும் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களும் அன்று உயர்வு இடத்திலே உறுப்பினர்களாக இருந்த பொழுதும், எமது அமைச்சுக்கு கீழே அதிகார சபைகளிலே பலமான சேர்மன்களாக இருந்த பொழுதும், ஊர் தலைமைக்கும் ஊருக்கும் இந்த மக்களுக்கும் கட்டுப்பட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அந்த மாநகர சபை தேர்தலிலே ஒரு உறுப்பினரை கூட இந்த மண்ணிலே நாங்கள் போடாமல் மௌனம் காத்து, இந்த மண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்யாமல் நாங்கள் இந்த மக்களுக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்த கட்சி என்பதை இந்த இடத்திலே நீங்கள் அதாவது ஞாபகமூட்டி பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அதே போலதான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது அந்த தேர்தலிலும் நீங்கள் அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்து சலீம் டிஎஸ்ஐ பள்ளி சார்பாக ஊர் சார்பாக வேட்பாளராக இன்னொரு கட்சியிலே கொண்டு போய் நிறுத்திய பொழுது, அந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய இந்த மாவட்டத்திலே நாங்கள் பல நல்ல வேட்பாளர்களை நிறுத்திய பொழுது பல்லாயிரக்கணக்கான வாக்களை கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே ஒரு வேட்பாளரை போடாமல் நாங்கள் உங்களுடைய மண்ணுக்கும் மண்ணுடைய மக்களுடைய கோரிக்கைக்கும் மரியாதையின் நிமித்தம் நாங்கள் எந்த ஒரு வேட்பாளரையும் போடாமல் அமைதி காத்த கட்சிதான் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த ஊரிலே உள்ள புத்திஜீவிகளும் ஊரவர்களும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று இந்த மேடையிலே இந்த பெரிய ஒரு ஏற்பாட்டை எங்களுடைய உயர்பீட உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு தனியாக ஒரு இளைஞனாக இந்த கட்சியிலே வந்து சேர்ந்த ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் இந்த கட்சியுடைய இளைஞர் அமைப்பாளர் பதவியை பெற்று ஒரு மாத காலம் கூட போகவில்லை. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த மண்ணிலே ஒன்று சேர்த்தது மாத்திரமல்லாமல் இந்த கட்சியில் இருக்கின்ற உயர்பீட உறுப்பினர்களையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக சகோதரத்துவ பாசத்தோடு நான் பார்த்தேன். இந்த ஊரில் இருந்து மோட்டார் பைக்கிலே வந்ததை தாயிர் சேமன் தலைமை தாங்கி அழைத்து வந்ததை, மாஹிர் சேமன் தலைமை தாங்கி சம்மாந்துறையிலிருந்து அழைத்து வந்ததை, அதே போல மருதமுனையிலே, அதே போல பாலமுனையிலே, அக்கரப்பத்திலே அன்சில் அமீர் போன்றவர்கள் எல்லோரும் அவர்கள் அந்த இளைஞர்களோடு இங்கு வந்ததை நான் கண்டேன். அதே போல கல்முனையிலே மனாப் அவர்கள், எங்களுடைய ஜவாட் அவர்கள், அவர்களும் இளைஞர்களோடு இந்த ஏற்பாட்டுக்காக ஒன்றுபட்டதை நாங்கள் கண்டோம். எனவே அன்பு சகோதரர்களே, அவ்வாறான ஒற்றுமையை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே நீங்கள் காணலாம். வேறு கட்சிகளிலே அவ்வாறான ஒற்றுமைகளை காண முடியுமா என்று நான் உங்களிடத்திலே கேள்வி கேட்கின்றேன். இந்த கட்சி தேவையா இல்லையா என்று நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னால் எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மக்களுடைய வாக்குகளால் மயில் சின்னத்தால் இங்கு இருக்கின்ற வேட்பாளர்களுடைய அவர்களுடைய வியர்வை, அவர்களுடைய பணம், அவர்களுடைய தியாகம் எல்லாவற்றாலும் பெற்றுக்கொண்ட 44,000 வாக்குகளால் கிடைத்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம், அதை பெற்றுக்கொண்டு அவர் நேற்று பேசுகிறார், இந்த காங்கிரஸ் எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, அஷ்ரப் அவர்கள், பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸை அன்றைய காலத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த காலம் ஒரு பயங்கரமான காலம். தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி கொண்டு பல குழுக்களாக தங்களுடைய தலைமைகளை கொலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை கண்டோம். அன்றைய காலம் தமிழ் மக்கள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் கண்டோம். அன்றைய காலம் தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு படகிலே ஓடி உயிரை பாதுகாப்பதற்காக அவர்கள் பட்ட தியாகங்களை, அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் கண்டோம். கடைசியாக முள்ளிவாய்க்கால் வரை அவர்கள் ஓடி வந்து ஓமந்தை ஊடாக மெனிக்ஃபார்ம் வரை 3 லட்சம் மக்கள் பட்ட அவலங்களை நாங்கள் கண்டோம். அந்த காலங்களில் எல்லாம் ஆயுதம் தூக்க
கொடுக்காமல் இளைஞர் சமூகத்தை காப்பாற்றுகின்ற, இளைஞர் சமூகத்தை உசுப்பேத்தாமல் இளைஞர் சமூகத்தை சரியான பாதையிலே இட்டுச் செல்லுகின்ற பணியை பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களும் அவரோடு சேர்ந்தவர்களும் அன்று அந்த காலங்களிலே சரியாக செய்ததனுடைய காரணம் தான் இந்த இளைஞர் சமூகம் ஆயுத கலாச்சாரத்தை வெறுத்து நின்று 1000 வருஷங்கள் இந்த நாட்டிலே நமது சமூகத்திற்கு அடையாளம் இருக்கிறது, இந்த நாட்டிலே வாழ்ந்த அடையாளம் இருக்கின்றது. இந்த 1000 வருஷ காலத்திலும் ஆயுதம் ஏந்தி போராடாத சமூகம் இந்த நாட்டிலே ஒரு பிளவுக்காக, இந்த நாட்டை பிரிப்பதற்காக, ஒரு பிரிவினைக்காக ஆயுதம் ஏந்தி போராடாத சமூகம் என்ற வரலாறு இந்த நாட்டிலே பதிக்கப்பட்டதென்றால் இந்த சிறுபான்மை கட்சியுடைய வருகை என்பதை அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ரப் தலைவர் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் அந்த கட்சியிலே தான் நாங்களும் எம்பியாக வந்தாலும் அந்த தலைமையோடு எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, நானும் சகோதரர் அமீர் அலி, நஜீப் உட்பட பலர் வெளியேறினோம், வெளியேற்றப்பட்டோம். ஆனால் எங்களை விசாரணை செய்வதற்காக அந்த கட்சியுடைய தலைமையால், அந்த கட்சியுடைய உயர்பீடத்தால் எங்களை விசாரித்து எம்மை விளக்க வேண்டும் என்பதற்காக, எம்மை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட, கட்சியால் போடப்பட்ட நீதிபதிகள் தான் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி ஷஹீத் அவர்கள், முன்னாள் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் நாயகம் மர்ஹூம் வைஎல்எஸ் ஹமீத் போன்றவர்களைத்தான் எங்களை விசாரிப்பதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் தலைமை, அவர் இன்றைய தலைமை அவர்களை நியமித்தார்கள். அந்த நீதிபதிகள், விசாரணை குழு தலைவர்கள் எங்களை விசாரித்த பொழுது எங்களிடத்திலே நியாயத்தை கண்டார்கள், எங்களிடத்திலே நேர்மையை கண்டார்கள், எங்களிடத்திலே உண்மையை கண்டார்கள். விசாரணைக்காக வந்த 2 பேரும் அந்த கட்சியை புறந்தள்ளிவிட்டு, நீங்கள் எடுத்த முடிவு, நீங்கள் செய்வதுதான் சரியானது, உங்களை கட்சி விலக்க கூடாது, அவ்வாறு கட்சி விலக்கினால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வருவோம் என்று எங்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்காக பக்கபலமாக இருந்தவர்கள் தான் எம்மை வெளியேற்றுவதற்காக, எம்மை விசாரிப்பதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியால், இந்திய தலைமையால் அனுப்பப்பட்ட நீதிபதிகள். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் தவறு செய்துவிட்டு வரவில்லை, கட்சி தலைமைக்கு அநீதி செய்துவிட்டு நாங்கள் வரவில்லை, நாங்கள் நியாயத்தோடு வந்தோம். அந்த காரணங்களை இன்று இந்த மேடையிலே பேசுகின்ற தருணம் அல்ல. ஆனால் இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, சஜித் பிரேமதாசாவை ஏன் வெல்ல செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே பல விஷயங்களை இங்கு சுட்டி காட்டினார்கள். நேற்று நாங்கள் பார்த்தோம், அலி சபரி அமைச்சர் அவர்கள் வந்து மிக மோசமாக பேசுகிறார், ரவுஃப் ஹக்கீம் அவர்களையும் பேசுகிறார், என்னையும் பேசுகிறார். நாங்கள் 2 பேரும் இந்த அமைச்சரவையிலே இல்லாததுதான் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்டுக்கு நல்லது என்று சொல்லுகிறார். விமல் வீரவன்சவோடு அமைச்சரவையிலே ஒன்றாக இன்பம் கொண்டாடியது அவருக்கு சந்தோஷம், கம்மம்பில்லவோடு அமைச்சராக இருந்து கொண்டாடியது அவருக்கு சந்தோஷம். அந்த அமைச்சரவையிலே மிக மோசமானவர்கள், எங்களுடைய சமுதாயத்தை எட்டி உதைத்தவர்கள், சமுதாயத்திற்கு அநியாயம் செய்தவர்கள் எல்லோரோடும் அன்பாக ஒன்றாக இருந்தது அவருக்கு பெருமையாக இருக்கலாம். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களை எரிக்கின்ற பொழுது, தாய்மார்களை எரிக்கின்ற பொழுது, தந்தைமாரை எரிக்கின்ற பொழுது உயிரோடு எரிப்பதை போலதான் இஸ்லாமிய சமூகம் மையத்துக்களை நாங்கள் பார்ப்பது. உயிருள்ளவனுக்கு எவ்வாறு நோகுமோ, உயிருள்ளவருக்கு ஏதாவது செய்கின்ற பொழுது எவ்வாறு வலிக்குமோ, அதைவிட ஒருபடி மேலாக ஜனாசாக்களை நாங்கள் பாதுகாப்பது வளமை. குளிப்பாட்டுகின்ற பொழுது கூட அந்த ஜனாசாக்களை மென்மையாக குளிப்பாட்டுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த ஜனாசாக்களுக்கு நோகும் வலிக்கும் என்றுதான் நாங்கள் அவ்வாறு குளிப்பாட்டுவது வளமை. தூர இடங்களில் இருந்து கொண்டு போகின்ற பொழுது கூட குலுங்காமல் கொண்டு போவது வளமை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஜனாசாக்களை கோட்டாபே ராஜபக்ச என்ற கொடிய அரசன், கொடிய ஜனாதிபதி எரிக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையிலே இருந்தவர் தான் இந்த அலிசபரி அவர்கள். இந்த அமைச்சரவையிலே இருந்தது அந்த மையத்துக்களை எரிப்பதற்கு அவரால் முடியாமல் போனது. அன்பு சகோதரர்களே, அந்த நேரங்களிலே அவருக்கு யாராவது தன்னுடைய தாயை எரிக்கப் போகிறார்கள்,
தன்னுடைய தந்தையை எரிக்கப் போகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளை எரிக்கப் போகிறார்கள், நீங்கள் அதை காப்பாற்றி தாருங்கள் என்று கோல் எடுத்தால் அந்த காலங்களிலே அவருடைய கோல் வேலை செய்யாது. அந்த காலங்களிலே அவர் பேச மாட்டார். கல் நெஞ்சம் பிடித்தவர். நம்முடைய தாயை கொள்ளுகின்ற பொழுது, எரிக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனை இருக்கும் என்பதை அந்த பிள்ளைகள், அந்த கோல் எடுக்கின்றவர்கள் அந்த உணர்வோடு அழு குரலோடு எத்தனையோ பேர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவரிடத்திலே கோல் எடுத்தால் பதில் தருகிறார்கள் இல்லை, அதற்கு ஆன்சர் பண்ணுகிறார்கள் இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சம் கொண்ட அலிசபரி இன்று என்னையும் ரௌஃபக்கீம் அவர்களையும் எங்களுடைய கட்சியையும் இன்று முசிபத்து என்று பேசுகின்ற அளவுக்கு அவருக்கு வாய் வந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, திகனையிலே அடித்த பொழுது நாங்கள் கையை கட்டி கொண்டிருக்கவில்லை. திகனையிலே அடிக்கின்ற பொழுது அங்கு போய் நின்று களத்திலே நின்று எமது சமுதாயத்துக்கு நடந்த அநீதிக்கு எதிராக அந்த ஆயுததாரிகளோடு சேர்ந்து, ஆயுத படையோடு சேர்ந்து அதற்கு எதிராக நின்றவர்கள். அது மாத்திரமல்ல, திகனையிலே எங்களுடைய காலம், அந்த காலத்திலே நாங்கள் இரவு பகலாக அதற்கு எதிராக பாடுபட்டவர்கள். கிரேன் பாசிலே பிரச்சனையா, அங்கு ஓடி போய் அதை காப்பாற்ற முன்னுக்கு போனவர்கள். அதே போலதான் தம்புள்ளையிலே தொடங்கி கடைசி ஜிந்தோட்ட வரை எல்லா கட்டத்திலும், அது ஃபெசன்பாக் எரிக்கின்ற பொழுதாக இருக்கலாம், காலியிலே அடிக்கின்ற பொழுதாக இருக்கலாம், அலுத்கமையிலே பிரச்சனை வந்த பொழுதாக இருக்கலாம், நாங்கள் சட்ட ரீதியாக வழக்குகளை போட்டிருக்கிறோம். போலீசிலே போய் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் அதற்கு எதிராக அமைச்சர்களாக இருந்து கொண்டு பாராளுமன்றத்திலே தைரியமாக பேசியிருக்கிறோம். அமைச்சரவையிலே ஜனாதிபதிக்கு முன்னால் எழுந்து இது நியாயமில்லை என்று எங்களோடு இருக்கின்ற சிங்கள அமைச்சர்கள் அவர்களுக்கு நியாயமாக பேசுகின்ற பொழுது எமது நியாயத்தை அந்த இடங்களிலே தட்டி பேசி அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். அவ்வாறெல்லாம் செய்தும் கடைசி நேரத்திலே எங்களுடைய அந்த அநியாயங்களுக்கு நியாயம் தராத காரணத்தினால் 60க்கும் மேற்பட்ட என்ட்ரிகளை எங்களுடைய ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா லோயர், அதே போல ருஸ்தி ஹபீப் லோயர் போன்றவர்கள் போய் அலுத்கம மக்களுக்காக போட்ட பொழுது அன்று கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்து கொண்டு போலீசாருக்கு கட்டளையிட்டார், எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று. இவ்வாறான அநியாயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் எந்தெந்த இடத்திலே என்ன செய்ய முடியுமோ சட்ட ரீதியான எல்லாம் செய்தோம். கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் வந்தது அவர்களை பழிவாங்குவதற்கு. அதுதான் மைத்திரிபால ஜனாதிபதி வேட்பாளராக வந்த பொழுது நாங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஏன் நாங்கள் போகிறோம், எதற்காக போகிறோம், அந்த காலத்திலே நாங்கள் சொன்னதை எல்லாம் நீங்கள் கேட்கவில்லை. எனவே உங்களுடைய காலத்திலே ஒரு சில இனவாதிகள், ஞானசார தேரர் போன்றவர்கள் செய்த அநியாயங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கூட நீங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் வெளியேறி ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன வருவதற்கு நாங்கள் உதவி செய்தோம். நாங்கள் போன பிறகுதான் மற்றவர்கள் தபால் வாக்கு போட்ட பிறகுதான் வந்து சேர்ந்தார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நாங்கள் அமீர் அலி அவர்களுக்கு எம்பி பதவியை, அஸ்வர் காஜாவுடைய எம்பி பதவியை எடுத்துவிட்டு நாங்கள் போனோம் என்று. அது வரலாறு பெசில் ராஜபக்சவுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியும். எங்களோடு ஒரு எழுத்துருவமான அக்ரிமெண்ட் இருந்தது. அமைச்சர் அமீர் அலி அவர்கள் ஹிஸ்புல்லாவை கொண்டு வந்ததனால் ஹிஸ்புல்லாவை முதலமைச்சராக்குவதற்காக 3 பிரதேசங்கள், ஏராவூர் வேறாக, ஓட்டமாவடி கல்குடா வேறாக, மட்டக்களப்பு காத்தாங்குடி வேறாக பிரதேசவாதம் பேசி பிரிந்து நின்றவர்களை ஒன்றுபடுத்துவதற்காக அமைச்சர் அமீர் அலி அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்தார். 1, 2, 3 போட்டு சுபைரையும், அதே போல ஓட்டமாவடியிலே ஒரு சகோதரர் ஜவாஹிர் சாலியையும், காத்தாங்குடியிலே ஹிஸ்புல்லா அந்த காலத்திலே பதவி இல்லாமல் இருந்தவரையும் அவரையும் போட்டு 3 பேரையும் நாங்கள் தெரிவு செய்து ஹிஸ்புல்லாவுக்கு முதலமைச்சர் பதவி தருகிறேன் என்று பெசில் சொன்னார். அதிலும் அவர் துரோகம் செய்தார். அதன் பிறகு அமைச்சர் அமீர் அலி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஒன்றுபட்டாலும் ஒருவர் தான் வெல்ல முடியும். காத்தாங்குடியிலே ஹிஸ்புல்லா மாகாண அமைச்சராக இருந்து கொண்டு போட்டியிடுகின்ற பொழுது அமீர் அலியால் வெல்ல முடியாது என்று தெரிந்த பொழுது எனது வீட்டிலே வந்து பெசில் ராஜபக்ச சொன்னார், ஹிஸ்புல்லா வென்றால், அதாவது அமைச்சர் அலி வீட்டே செல்ல வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது, ஹிஸ்புல்லாவுக்கு அமைச்சர் பதவி இருக்கிறது, அவர் இந்த தேர்தலிலே போட்டியிட தேவையில்லை, ஹிஸ்புல்லாவை அமீர் அலி அமைச்சராக்கினார். எனவே ஹிஸ்புல்லா வேலை செய்து அமைச்சர் அமீர் அலியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பட்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஹிஸ்புல்லா கேட்டால் தான் வாக்கள் யூபிஏக்கு வரும்,
அதனால் ஒரு தேசிய பட்டியல் வரும். எனவே அந்த தேசிய பட்டியலை அமீர் அலி தோத்தால், ஹிஸ்புல்லா வென்றால் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். எழுத்திலே தந்தார். அதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்த பொழுது கடைசி வரை தராமல் ஏமாற்றிக் கொண்டிருந்து போட்டு கடைசி நேரத்திலே தந்தார்கள். அதை எடுப்பதா இல்லையா என்று இருந்த பொழுது கட்சி கூடி முடிவெடுத்தது, அது எங்களுக்குரிய ஹக்கு, தர வேண்டிய ஹக்கு, அதை எடுத்துக்கொள்வோம் என்றுதான் எடுத்தோமே ஒழிய நாங்கள் அவர்களை ஏமாற்றி எடுக்கவில்லை. அவர்கள் தான் எங்களை 4.5 வருஷங்கள் ஏமாற்றிவிட்டு கடைசி 6 மாசம் வந்த பதவியை தந்தார்கள். எனவே இந்த கட்சி யாருக்கும் துரோகம் செய்த கட்சி அல்ல. நாங்கள் யாரையும் இல்லாமலாக்கல் வந்த கட்சி அல்ல. கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சரியாக செயல்பட்டிருந்தால் அவர்களை விட்டு நாங்கள் வெளியேறி இருக்க மாட்டோம். அவர்கள் சரியாக நடக்காத காரணத்தினால், எங்களை அநியாயமாக வெளியேற்றிய காரணத்தினால் தான் நாங்கள் ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய, எங்களுடைய சமுதாயத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டிய அன்று அஷ்ரப் அவர்கள் இவ்வாறான இளைஞர்கள் வேறு பாதைக்கு போய்விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை எவ்வாறு பயன்படுத்தினாரோ அதே போலதான் இந்த இளைஞர்கள். இன்று உங்களுக்கு தெரியும், 2 வருஷங்களுக்கு முன்னர் கோட்டாபே ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேற்றுகின்ற, பதவியிலிருந்து துரத்துகின்ற அளவுக்கு இளைஞர் சக்தி ஒரு பெரிய சக்தியாக இந்த நாட்டிலே நிரூபணமாக இருக்கிறது. அதே போல இன்று பலர் அனுர குமார திசாநாயக்காவுக்கு பின்னால் எங்களுடைய இளைஞர்கள் தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய பேச்சிலே மயங்கி தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் பல பிரச்சனைகள் வந்த பொழுது இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. எனவேதான் இந்த மக்களுக்காக மக்கள் காங்கிரஸை உருவாக்கினோம். இன்று இருக்கின்ற இந்த மேடையில் இருக்கின்றவர்கள் சாட்சி. எவ்வாறான நல்லவர்கள், சமூக உணர்வுள்ளவர்கள், சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள், சமூகத்துக்காக வேலை செய்கின்றவர்கள் இந்த கட்சியிலே நாளுக்கு நாள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அல்லாஹ் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த கட்சியில இருக்கின்ற அதாவது பார் பெர்மிட் எடுக்கின்றவர்களும், இந்த கட்சியில இருந்து கொண்டு களவு செய்கின்றவர்களும், இந்த கட்சியில இருந்து கொண்டு சமூக துரோக வேலை செய்கின்றவர்களும், இந்த கட்சியுடைய மக்களுடைய தியாகத்தால் கோட்டாபே ராஜபக்ச துரோகி என்று, கோட்டாபே ராஜபக்ச மோசமானவர் என்று தேர்தல் மேடைகளிலே பேசிவிட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு தலைவர் வாக்களிக்க சொல்லிவிட்டார். எனவே வாக்களிப்போம் என்று பேசிவிட்டு கோட்டாபே ராஜபக்ச அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது 144 பேர் தான் அவரிடத்தில் இருந்தார்கள். 144 பேர் என்பது 3/2 பெரும்பான்மை அல்ல. அரசியல் அமைப்பை மாற்றுவதென்றால் 3/2 தேவை. 3/2 தேவையாக இருந்தால் 150 எம்பிமார் தேவை. அவ்வளவு மோசமான கோட்டாபேக்கு இந்த நாட்டு மக்கள் 150 கொடுக்கவில்லை, 144 கொடுத்தார்கள். 144 எம்பி தான் இருந்தார்கள். ஆனால் மையத்தை எரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அகங்காரம் பிடித்தவனாக சிங்கள வாக்களால் மட்டும்தான் நான் ஜனாதிபதி ஆனேன் என்று இருமாப்போடு பேசிக் கொண்டிருந்த ஞானசார தேரர் என்ற மோசமான ஒரு மதகுருவை இந்த நாட்டுடைய சட்டங்களை மாற்றி, முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற வக்ஃபு சட்டத்தை, கல்யாண சட்டத்தை, இன்னொரு சட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சட்டம் புதிதாக உருவாக்க வேண்டும். அதற்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பை இந்த ஞானசார தேரர்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அச்சப்படுத்திக் கொண்டு, பயமுறுத்திக் கொண்டு மிக மோசமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக பேசிய என்னை, ஆசாத் சாலியை, ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை, பல உலமாக்களை, பல பெண்களை, காத்தாங்குடியில் உள்ள பல தாய்மார்களை அநியாயமாக கொண்டு போய் சிறையிலே அடைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்று கோட்டாபே பிழை, கோட்டாபே சரியில்லை, கோட்டாபே மோசம், கோட்டாபையை தோற்கடிக்க வேண்டும் என்று அன்று மேடையிலே பேசி அன்றாபுரத்திலே வாக்கை பெற்றவரும், புத்தளத்திலே வாக்கை பெற்றவரும், இந்த அம்பாறை மாவட்டத்திலே வாக்கை பெற்றவரும் அந்த 144 போதாது என்று 144ஆல் 20வது திருத்தத்தை கொண்டு வர முடியாது, புதிய சட்டங்களை மாற்ற முடியாது, இன்னும் பவர் கோட்டாபைக்கு தேவை என்பதனால் அவர் சட்டங்களை மாற்ற வந்த பொழுது எங்களுடைய அந்த 3 பேரும் முஸ்லிம் காங்கிரஸில் இருந்த தலைவர் தவிர 4 பேரும் சேர்ந்துதான், அன்பு சகோதரர்களே, இந்த கோட்டாபை அந்த கொடுங்கோலனுடைய கையை பலப்படுத்தி இன்னும் மையத்துக்களை எரிப்பதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இந்த துரோகிகள் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டதெல்லாம் அவ்வாறானவர்களை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு இந்த சமூகம் அனுப்புமாக இருந்தால்
இந்த சமூகம் அந்த தவறை விடுமாக இருந்தால் இந்த சமூகத்தை இறைவன் கூட மன்னிக்க மாட்டான். ஏன் இந்த மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுவது? பாராளுமன்றத்திலே தன்னுடைய நலனுக்காக, வாகனத்துக்காக அல்லது சொல்லுகின்ற ஆசை வார்த்தைக்காக எமது மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் போய் கை உயர்த்தி அந்த கொடுங்கோலன் கோட்டாபையை பலப்படுத்தி 20வது திருத்தத்திலே ஜேஆர் கொண்டு வந்ததை விட, மைந்த கொண்டு வந்ததை விட, ரணில் மைத்திரி கொண்டு வந்ததை விட ஒருபடி மேலாக அவனுடைய இரும்பு கையை பலப்படுத்தி இந்த மக்களை அடக்கி ஆள்வதற்கு வழி செய்த துரோகிகளை இந்த கட்சி அல்ஹம்துலில்லாஹ் 3 பேரும் எமக்கு வேண்டாம். இவர்களை இனிமேல் இந்த கட்சியிலே எந்த இடமும் இந்த கட்சி வழங்க கூடாது என்ற தைரியமான முடிவை இந்த இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிறது. அவ்வாறானவர்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுவதற்காக இந்த கட்சி அந்த முடிவை எடுத்தது. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னர் மன்னிப்பு கொடுத்தார். அவர் கொஞ்ச நாள் மன்னிப்பு கொடுத்தார். 20 நாள் குழந்தையுடைய தாய் தந்தை அண்மையிலே சொன்னார்கள், நாங்கள் மன்னிக்க மாட்டோம், எங்களுடைய வயிறு பத்துகின்றது என்று சொன்னார்கள். 2-3 நாளைக்கு முதல் நாங்கள் பார்க்கிறோம், செய்தி வருகிறது ஹரிஸ் எம்பி யுஎன்பி என்று, பிறகு காலையிலே பார்க்கிறோம் ஹரிஸ் எம்பி சஜித்தோடு என்று. எனவே அதே போல சகோதரர் ஹிஸ்புல்லா அவர் என்ன பேச்சு பேசினார், அவரை போய் ஓடி போய் எடுக்கிறார். தன்னுடைய தலைமையை பாதுகாப்பதற்காக இவ்வாறு தவறு செய்கின்றவர்களை எல்லாம் இந்த கட்சிக்குள்ளே மீண்டும் அழைத்து இந்த சமுதாயத்தை பிழையான பாதையிலே கொண்டு செல்வதை சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிறுத்த வேண்டும் என்று இந்த இளைஞர் மாநாட்டிலே அவர்களிடத்திலே நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். சிறையிலே இருந்தேன், எனது மனைவி சிறையிலே, மாமா சிறையிலே, மச்சான் சிறையிலே, தம்பி சிறையிலே, என்னுடைய கட்சி 8 வருஷத்து, அதாவது என்னை சிறையிலே அடைத்து என்னால் எமது கட்சியால் வந்தவர்களே என்னை சிறையிலே அடைப்பதற்கு பெசிலோடு துணை போய் அவ்வளவு சதிகளையும் செய்த பொழுது, பல கஷ்டங்களை தந்த பொழுது, நுளம்பு கடிக்குள்ளே எத்தனையோ நாட்கள் இருட்டுக்குள்ளே படுக்க வைத்து என்னை பாடுபடுத்திய பொழுதும் நாங்கள் தைரியமாக அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த 3 துரோகிகளும் இந்த கட்சிக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து நாங்கள் புதிதாக உருவாக்கிய கட்சி இந்த கட்சி பயணிக்கின்றது என்றால் ஏன் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு இந்த துரோகிகளை இந்த கட்சியில இருந்து விரட்டிவிட்டு அல்லாஹ்வின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் இந்த கட்சியை தூய்மைப்படுத்தி செல்லக்கூடாது என்று நான் அவரிடத்திலே கேட்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இளைஞர் சமூகமே, உங்களிடத்தே ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். இந்த மாவட்டத்திலே நிறைய பிரச்சனை இருக்கிறது. காணி பிரச்சனை இருக்கிறது, கடல் அரிப்பு பிரச்சனை மீனவர்களுக்கு இருக்கிறது, ஒளிவில் ஹாபரிலே பிரச்சனை இருக்கிறது, வனவள திணைக்கள பிரச்சனை இருக்கிறது, இன்னொரு பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது. ஒருவருக்கு தேசிய போட்டியில் கொடுத்தேன் சம்பாந்துறையிலே, அவரும் என்னை விட்டு ஓடிவிட்டார். ஒருவரை எம்பி ஆக்குவதற்கு நான் நினைத்தேன், அவர் கூட படித்து அவரிடத்திலே பணம் உள்ளவர், அவர்தான் ஓடினார். இவர் என்னோடு சேருகின்ற பொழுது நான் சொல்லி காட்டுவது சரியில்லை, அவர் என்னை மிக மோசமாக பேசுகிறார், மிக மோசமாக எனது கட்சியை பேசுகிறார், மிக கேவலமாக அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு மௌலவியுடைய தம்பி அவரை வைத்துக்கொண்டு மிக கேவலமாக என்னை அவமானப்படுத்துகிறார். அப்படியெல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே பாரஞ்சாட்டி விட்டு எந்த இடத்திலும் அவர்களுக்கு எதிராக நான் எதுவும் பேசாமல் எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆனால் அந்த ஒரு ஏழை ஒரு நேரம் சாப்பிட வழி இல்லை என்று என்னிடத்திலே வந்தவர், அவ்வாறு வந்த ஒரு இளைஞன், அதுவும் ஒரு பொத்துவில் மண்ணிலே 7 தசாப்தங்களாக ஒரு தமிழ் சகோதரர் தான் பொத்துவிலே எம்பி ஆனார். அதன் பிறகு மக்களால் ஒரு சாதாரண ஏழை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்றால் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே அவ்வாறு முடியும் என்பதை இந்த மாவட்ட மக்களும் பொத்துவில் மக்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதே போலதான் இங்கு இருக்கின்ற இளைஞர்களை அவர் சரியா பிழையா, அவர் செய்வது சரியா பிழையா, அவரிடம் கேட்கட்டும். அவர் ஏறி வந்த ஏணியை உதைக்கிறார், அந்த ஏணி பிழை என்று சொல்லுகிறார். எனவே அதுவும் அவரும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்ட மக்கள் அவர் கொடுக்கின்ற கொந்தராத்துக்களை, அவர் கொடுக்கின்ற ரோட்டுக்களை, அவர் கொடுக்கின்ற சின்ன சின்ன வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டு செய்யுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஏன் அவருக்கு நீங்கள் எல்லாரும் இந்த ஊர் மக்கள், அதே போல கல்முனை மக்கள், சம்மாந்துறை மக்கள், மருதமுனை மக்கள், நட்பட்டி முனை மக்கள், அதே போல ஒளிவில் பாலமுனை பொத்துவில்
எல்லா அக்கரைப்பத்து எல்லா மக்களும் நட்பெட்டி முனை வரிப்பத்தாஞ்சனை சென்ட்ரல் கேம்ப் எல்லாரும் வாக்களித்து தான் எல்லாருடைய வாக்களால் வந்தவர். எனவே எல்லாருக்கும் அவர் தர வேண்டிய கடமை இருக்கிறது. அது அவர் நமக்கு செய்ய வேண்டிய கடன். எனவே அவர் கொண்டு வருகின்ற வேலைகளை எடுத்து செய்யுங்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, அதற்காக அவர் சொல்லுகின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து விடாதீர்கள். அவர் சொல்வது, அவர் கேட்கின்ற நாளை ஒரு கட்சியிலே அது பிரதேச சபையாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்றமாக இருக்கலாம், அவர் சொல்லுகின்ற கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள். இவர்கள் எல்லோரும் நிராகரிக்கப்பட வேண்டும். அது எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை. இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். ஏன் படிப்பிக்க வேண்டும்? சமூகத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள். சமூகம் அழுகின்ற பொழுது அவர்கள் இன்பத்தோடு அங்கே போய் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அந்த இன்பத்திலே வாழ்ந்ததை இந்த சமூகம் மன்னிக்க கூடாது. முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை பெருந்தலைவர் கொண்டு வந்த பொழுது பெரும் அமைச்சராக இங்கு மூன்று சக்திகள் இருந்தார்கள். அந்த காலத்திலே இந்த மாவட்டத்தில் உள்ள ஏழைகள், இந்த மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள், இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், சாதாரண மக்கள், வண்டி அடித்து தொழில் செய்கின்றவர்கள் கூட அந்த கட்சிக்காக தியாகம் செய்த வரலாறு இருக்கிறது. எனவே அவ்வாறானவர்கள் நாங்கள் எங்களை இன்று விலை பேசி 3000க்கும் 5000க்கும் விலை பேசி எங்களுடைய வாக்களை கொள்ளையடிப்பதற்காக, அதாவது கிரவல் ரோட்டுகளுக்காக, அவர்கள் பாடசாலைக்கு தருகின்ற பணத்துக்காக, பள்ளிவாசலுக்கு தருகின்ற பணத்துக்காக, இளைஞர் கழகங்களுக்கு தருகின்ற பணத்துக்காக நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய வாக்கை விற்றுவிடக் கூடாது. எங்களுடைய சமூகம் இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. உலகத்திலே செல்வந்த நாடுகள் இருக்கிறது, வெள்ளைக்கார நாடுகள் இருக்கிறது. எந்த நாடும் அந்த அநியாயம் செய்யவில்லை. மோடியை சொல்வார்கள் மோசமானவர் என்று. மோடி கூட மையத்தை கிளை எரிக்கவில்லை. அன்பு சகோதரர்களே, இந்த கோட்டாபே எரிக்கின்ற பொழுது இவர்களுடைய கை உயிர்கிறது என்றால் இந்த கோட்டாபே சரி, அவர் எரிப்பது நியாயம். அவரோடுதான் நாங்கள் 7-8 பேர் முஸ்லிம் மக்களுடைய வாக்கு பலம் கொண்டவர்களும் கோட்டாபையோடு இருக்கிறோம் என்று சாட்சி சொன்னார்கள் என்றால் அந்த சாட்சியாளர்களை நாங்கள் நிராகரித்து இந்த சமூகம், அது அன்றாதபுரமாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், இந்த அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், அவர்களுடைய பணத்துக்கோ அவருடைய கட்சிக்கோ அவருடைய சின்னத்துக்கோ அல்லது அவருடைய ஆசை வார்த்தைக்கோ அல்லது அவர்கள் போடுகின்ற பாட்டுகளுக்கோ ஏமாந்து இந்த சமூகம் ஏமாந்து விடக்கூடாது என்பதை இந்த இளைஞர் சமூகத்திடத்திலே அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே இளைஞர்களே, எங்களை நம்புங்கள். நாங்கள் துரோகம் செய்தவர்கள் அல்ல. இந்த கட்சியால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணியை இங்கு முஜாஹிர் இருக்கிறார், ரிபாஸ் இருக்கிறார். கேட்டு பாருங்கள், மன்னாரிலே எங்களுடைய மக்களை பலவந்தமாக வெளியேற்றி அகதி முகாம்களில் இருந்த பொழுது அந்த மக்களை கொண்டு போய் குடியேற்றிய கட்சி இந்த கட்சி. அந்த மக்களுக்கு காணி பெற்று கொடுத்து அவர்களை நிம்மதியாக வாழச் செய்ய வீடு கட்டி கொடுத்த கட்சி இந்த கட்சி. பல பாடசாலைகளை புதுசாக உருவாக்கி கொடுத்த கட்சி இந்த கட்சி. அவர் சொல்லுகிறார், பொத்துவில் வைத்தியசாலை தரம் உயர்த்தினாராம். அல்ஹம்துலில்லாஹ், பல வைத்தியசாலைகள், அழிந்து கிடந்த வைத்தியசாலைகள், 20க்கும் மேற்பட்ட புதிய வைத்தியசாலைகளை கட்டி கொடுத்த கட்சி இந்த கட்சி. அன்பு சகோதரர்களே, உத்தியோகங்கள் என்று பார்த்தால் ஒரு நாளில் அவர் சொல்றார், ஒரு வளையத்தை பற்றி பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவரும் ஓடிவிட்டார், அதற்கு முன்னர் கொண்டு வந்தவரும் ஓடிவிட்டார். இந்த அம்பாறையிலே நாங்கள் அரசியல் செய்யவில்லை. செய்ய வந்த 2 பேரும் எங்களை விட்டு, நாங்கள் கொடுத்த எங்களுடைய கட்சி கொடுத்த பதவியை விட்டு எங்களை விட்டு இன்று முழு நேரமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை அழிப்பதற்காக, முழு நேரமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரை கேவலப்படுத்துவதற்காக, இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு எதிராக முழு நேரமும் அவரிடம் இருக்கின்ற இன்று பணம், அன்று அவரிடத்திலே ஒரு நேரம் சாப்பிட இருக்காதவர், அவர் இன்று பணம் கொடுத்து இந்த கட்சியை அழிப்பதற்கு பணம் கொடுத்து பஸ்ஸிலே ஆட்களை ஏற்படுத்தி ஆட்களை வைத்து மோசமாக எழுதுகின்ற அளவுக்கு வளர்ந்து விட்டார். பரவாயில்லை. ஆனால் அன்பு சகோதரர்களே, இந்த கட்சியை நம்புங்கள். இந்த கட்சி ஒரே நாளிலே 22 புதிய பாடசாலைகளை உருவாக்கி சாதனை படைத்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. ஒரே நாளிலே 580 இளைஞர்களை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து 586 இளைஞர் யுவதிகளுக்கு ஆசிரியர் நியமனத்தை கையிலே கொடுத்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. அதே போல் அன்பு சகோதரர்களே, 74 பள்ளிவாசல்கள் வடக்கிலே அழிந்து கிடந்தது, உடைந்து கிடந்தது. ஹவுல்கள் கூட இருந்த இடம் இருக்கவில்லை. சில ஹவுல்கள் அவர்களுடைய நீர் தடாகமாக குளிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி 74 பள்ளிவாசல்
பள்ளிவாசல்களும் அன்றிருந்ததை விட ஒருபடி மேலாக எல்லா பள்ளிவாசல்களும் கட்டப்படுவதற்கு பக்கபலமாக இருந்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. அதே போல் அன்பு சகோதரர்களே, தம்பூலையில் இருந்து திகன வரை அதில் எல்லா அனர்த்தத்தின் பொழுதும் முன்னுக்கு போய் எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வன்னியில் இருந்தாலும் திகன மக்களுக்காக, காலி மக்களுக்காக, அல்லது அங்கு இங்கு தம்பளை மக்களுக்காக, உங்களுக்காக பேசுவதற்கு, உங்களுக்கு அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அஞ்சாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுவதற்கும், அவர்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு நியாயம் தேடுவதற்காக உஸ்தி ஹபீப் போன்ற எமது கட்சியுடைய சட்டத்தணிகளை வைத்து பல வழக்குகளை போட்டு அதில் நியாயத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. எனவே இந்த மக்கள் காங்கிரஸ் தேவையில்லை என்று சொல்கிறார், இந்த கட்சி தேவையில்லை என்று நேற்று முஷாரப் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, அலி சப்ரி சொல்லுகிறார், எங்களை பேசுகிறார். மையத்தை எரிக்கின்ற பொழுது அந்த கேபினட்டிலே 2 வருஷங்கள் இருந்தவர் கோட்டாபையுடைய தலைமையை, கோட்டாபையை சிங்கப்பூருடைய ஜனாதிபதிக்கு ஒப்பிட்டவர், கோட்டாபை 20 வருஷம் ஆட்சியில் இருப்பார் என்று சொன்னவர், அவர் இந்த மக்களை வந்து அம்பானைக்கு உங்களுக்கு கிடைக்கும், கோட்டாபைக்கு வாக்கு போடுங்கள் என்று அச்சுறுத்தியவர். ஏன் அச்சுறுத்தினார்? எச்சிக்காக, அவரிடத்திலே தேசிய பட்டியலுக்காக. ஒரு மனிதனாக இருந்தால் மையத்தை எரிக்கின்ற அந்த கயவனிடத்திலே தேசிய பட்டியல் என்ன, அமைச்சர் பதவி என்ன, எதுவும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போகக்கூடியவராக அலி சப்ரி இருந்திருக்க வேண்டுமே ஒழிய, அங்கே இருந்து கொண்டு கடைசி வரை இம்ரான்கான் வந்து இந்த மையத்தை எரிப்பை தடுக்கும் வரை அவர் அந்த அமைச்சரவையில் இருந்தவர். அதே அமைச்சரவையிலே தான் நமது காக்காமாரும் நாங்கள் அனுப்பியவர்களும் இருந்தவர்கள், அமைச்சரவையில் இல்லாவிட்டாலும் அந்த ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நிறைய பேச இருக்கின்றது, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்வது, எம்மை நம்புங்கள், எமக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். இந்த கட்சியிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரதேச சபை தேர்தல்களிலே, பாராளுமன்ற தேர்தல்களிலே நாங்கள் வருகின்ற பொழுது பலமான நல்லவர்கள் இருக்கிறார்கள். 10 பேரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் களத்திலே இறக்குவோம். அதிலே நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண்பாளர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், சமூக உணர்வுள்ளவர்கள் இருக்கிறார்கள், சொந்த பணங்களை செலவு செய்து தான தர்மம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லாரும் இதிலே ஒருவரை, 2 பேரை, 3 பேருக்கு விருப்பு வாக்களை வழங்கி விரும்புகின்ற 3 பேரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடினால், முயற்சி செய்தால், அல்லாஹ் நாடினால் 1 அல்ல 2 அல்ல 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை நமது கட்சி இந்த மண்ணிலே பெற்று நமக்கு காலாகாலமாக இருக்கின்ற பிரச்சனைகள், அது காணி பிரச்சனையா, கடல் மீனவர்களுடைய பிரச்சனையா, ஒளிவில் துறைமுக பிரச்சனையா, அல்லது வேறு பிரச்சனைகளா, எல்லா பிரச்சனைகளுக்கும் நியாயமான தீர்வை திட்டமிட்டு செய்யும். ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபசர் சர்ஜூன் தலைமையிலே இந்த மாவட்டத்திலே சகோதரர் நிந்தவூர் சேர்மன் தாகிரும் ஏனைய எங்களுடைய மத்திய குழு தலைவர் ஜவாட் உட்பட எல்லோருமாக சேர்ந்து 2 கருத்தரங்களை செய்தோம். சகோதரர் ரியாஸ் அவர்கள் கன்வீனராக இருந்தார். நாங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தினோம். 6 மாசமாக செய்தோம். நாங்கள் ஏமாற்றுகின்றவர்கள் அல்ல. அந்த ப்ரொஃபசர்மார், சேவியர்மார், இந்த மாவட்டத்தில் உள்ள கல்விமான்களை அழைத்து, நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து 2 கூட்டங்களை கூட்டி கடைசியாக இந்த மாவட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் 10 வருஷ கால திட்டம் வகுத்திருக்கிறோம். அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு, அதே போல திருகோணமலை மாவட்டத்திற்கு, வன்னி மாவட்டத்திற்கு, அதே போல வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்ற எமது சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பற்றி ஒரு அழகான திட்டத்தை வகுத்து சஜித் பிரேமதாஸ் அவரிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அவர் எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார், கட்டம் கட்டமாக இந்த பிரச்சனைகளை இன்ஷா அல்லாஹ் தீர்ப்போம் என்று அவர் எங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். அவர் இன்ஷா அல்லாஹ் செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். சஜித் பிரேமதாசா பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. சஜித் பிரேமதாசா நேர்மையான ஒரு அரசியல்வாதி, எதிர்க்கட்சி தலைவராக இந்த நாட்டிலே இருந்தார். 300-400 பாடசாலைகளுக்கு போய் அங்கு இங்கு பணம் சேர்த்து, சொந்த பணத்திலே, ஊரவர்களுடைய பணத்திலே, அரச பணத்தை எடுக்காமல் அவராக போய் தமிழ் பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை, கத்தோலிக்க பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று சேவை செய்த ஒரு மகன். பாடசாலைகளுக்கு பல பஸ்களை கொடுத்தவர். வைத்தியசாலைகளிலே உங்களுக்கு தெரியும், கெகலிய ரம்புக்கள அரச பணத்தை சூறையாடி அமைச்சரவையிலே அலி சப்ரியும் இருந்து கொண்டு அமைச்சரவை பத்திரத்தை ரம்புக்களை போட்டு எங்களுடைய மக்களுக்கு, அதாவது கேன்சர் நோயாளிகளுக்கு அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே மருந்துக்கு பதிலாக தண்ணீரை ஊற்றி நிறைய பேருக்கு அந்த மருந்தை போட்டு பல 100-1000 பேரை கொலை செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். அந்த
அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் தான் இன்று நிற்கிறார்கள். இந்த கெகலிய ரம்புக்களே அவரை பாராளுமன்றத்திலே நாங்கள் எல்லாம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம். இவரை துரத்த வேண்டும், இவர் ஒரு துரோகி, அரசபணத்தை சூறையாடியவர், அநியாயமாக மக்களை கொண்டவர். எனவே இவருக்கு எதிராக இவரை நீக்குங்கள் என்று சொன்ன பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவரை நீக்கவில்லை. அதனோடு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம். நாட்டிலே உள்ள மக்கள் கையொப்பம் போட்டார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, தம்பி முஷர்ரப், எங்களை இஷா, இன்னொரு இந்த நம்மட எம்பிமாரும் சேர்ந்து அலி சப்ரி முன்னுக்கு நின்று கெகலியவை காப்பாற்றுவதற்காக இந்த பாராளுமன்றத்திலே கோட்டா அன்று அதாவது இரத்த வெறியோடு, இனவாத வெறியோடு, மதவாத வெறியோடு பெற்றுக்கொண்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த கெகலிய ரம்புக்களையை பாராளுமன்றத்திலே காப்பாற்றினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? சாதாரண மக்கள் வீதிக்கு சென்றார்கள். சாதாரண மக்களுடைய புரட்சி நீதிமன்றம் சென்று கடைசியாக இன்று பல நாட்களாக, பல மாதங்களாக சிறையிலே வாடுகிறார். எனவே அவ்வாறு மோசமான அரசாங்கம். இன்னும் ஒரு அநியாயம் நடந்தது. சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் சகோதரர் சுமந்திரன் அவர்களும் சகோதரர் சம்பிக்க ரணமக்க அவர்களும் நீதிமன்றம் போனார்கள். அங்கு ஏன் போனார்கள்? VFS அதாவது விசா வழங்குகின்ற அந்த ஏற்பாட்டை ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே 20 வருஷத்துக்கு $1.4 பில்லியன் கமிஷன் அடிக்க பார்க்கிறார்கள். நாடு இருக்கிற பஞ்சத்திலே 3 நேரம் திண்டவர்கள் 2 நேரம் சாப்பிடுகிறார்கள், 2 நேரம் சாப்பிட்டவர்கள் 1 நேரம் சாப்பிடுகிறார்கள். சோத்துக்கு கறி இல்லாமல் தண்ணியோடு குடிக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது $1.4 பில்லியன் அலி சப்ரி கேபினட் அமைச்சராக இருந்து கொண்டு அவ்வளவு கொள்ளையடிப்பதற்கு $1.4 பில்லியன் என்றால் 1400 மில்லியன் $1 மில்லியன் என்றால் 30 கோடி ரூபாய். 1400 மில்லியனை 30 கோடியால் பெருக்கி பாருங்கள், பெரிய கணக்கு. எனவே அன்பு சகோதரர்களே, அவ்வளவு பெரிய கொள்ளையை நேற்று முந்தின நாள் நீதிமன்றம் இந்த 3 பேர் போய் நீதிமன்றத்திலே அதுக்கு தடை உத்தரவு எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம். ரணில் விக்ரமசிங்கோடு தனிப்பட்ட கோபம் கிடையாது, அவர் பர்சனலாக நல்ல மனிதர். ஆனால் இவ்வாறான கல்வர்களை, இவ்வாறான மோசமானவர்களை, இவ்வாறான கொலைகாரர்களை, இவ்வாறானவர்களை காப்பாற்றுகின்ற பணியை செய்கிறார். எங்களுடைய இப்படிப்பட்ட மோசமானவர்களை அவர் காப்பாற்றுவார். அவர் ஜனாதிபதியாக வந்தால் அவர் அமைதியாக இருப்பார். $1.4 பில்லியன் அல்ல, இருக்கிற பில்லியன் எல்லாம் போய்விடும். இந்த நாட்டிலே இன்னும் பஞ்சம் நாட்டிலே தலை தோய்விடும். எனவே அன்பு சகோதரர்களே, அவரால் வெல்ல முடியாது. ஒரு சேவை நாங்கள் எடுத்து பார்த்தோம், பல சேவைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் 3வது இடத்தில் இருக்கிறார். 3000 கொடுத்து பஸ்ஸில் ஏற்றினாலும் வேலை இல்லை, மட்டக்களப்பிலே 5000 கொடுத்து எடுத்தினாலும் வேலை இல்லை. 3வது இடத்திலே தான் அவர் இருக்கிறார். போட்டி அனுரவுக்கும் சஜித்துக்கும் தான் இருக்கிறது. எனவே அந்த போட்டியிலே சஜித் வெல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, முஸ்லிம் தலைமைகள் மீது உள்ள கோபத்தினால் அல்லது ஒரு சிலர் செய்த தவறினால் நீங்கள் பிழையான பாதையிலே சோடா போத்தல் கேஸ் மாதிரி போய்விடாதீர்கள். அன்று தமிழ் இளைஞர்கள் விட்ட தவறை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். தமிழ் சமூகம் பட்ட கஷ்டங்களை உணர்ந்து பாருங்கள். எத்தனை உயிர்கள் அளிக்கப்பட்டது. ஆயுதம் ஏந்தாமல் தமிழ் மொழி பேசிய ஒரே காரணத்துக்காக சகோதர இனமான நாம் எவ்வளவு அழிவுகளை காத்தாங்குடியிலும் அங்கும் எங்கும், எங்கே காரைதீவிலும் அங்கே இங்கே எல்லாம் நாம் எவ்வளவு உயிர்களை பலி கொடுத்தோம். 1 லட்சம் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டோம். எனவே ஆயுத கலாச்சாரம் எங்கே கொண்டு போய் விட்டது என்று தெரியும். எனவே இங்கு அதாவது சிங்கள இளைஞர்கள் அன்று ஆயுதமேந்தி போராடிய பொழுதும் முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களோடு போய் சேரவில்லை. அதே போலதான் தமிழ் இளைஞர்கள் ஆயுத குழுக்கள் இருந்த பொழுதும் முஸ்லிம் இளைஞர்கள் ஒரு மொழி பேசினாலும் பக்கத்து வீடாக இருந்தாலும் ஆயுதமேந்தி போராடவில்லை. அரசியல் தலைமைகள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அது பதிபுதீன் முகமதாக இருக்கலாம், எம்எச்எம் அஷ்ரஃபாக இருக்கலாம். அந்த விஷயங்களிலே அந்த தலைமைகள் செய்த தியாகங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று படித்த இளைஞர்கள் ஆத்திரத்திலே, ஆவேசத்திலே, ஒரு சிலர் செய்த தவறுக்காக, ஒரு சிலர் மீது கோபத்திலே இன்று வேறு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். சஹ்ரான் செய்த அநியாயத்தினால் நாம் பட்ட கஷ்டங்கள், ஒரு குற்றமும் செய்யாத நான் பல மாதங்கள் சிறையிலே, ஒரு குற்றமும் செய்யாத எத்தனையோ பேர் பல மாதங்கள் சிறையிலே, இன்னும் 30-40 பேர் பல வருடங்கள் சிறையிலே.
அன்பு சகோதரர்களே, அன்பு தாய்மார்கள், எத்தனை பேரை நான் கண்டேன் சிறையிலே. என்னுடைய மனைவி சொன்னால் அவ்வாறான எத்தனையோ காத்தாங்குடி பெண்கள் சிறையிலே கண்டேன் என்று சொன்னால் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? ஒரு 6, 7, 8 இளைஞர்கள் செய்த தவறுதான் எங்களுடைய சமுதாயத்தை தலைகுனிய செய்தது. 1000 வருஷ வரலாற்றிலே எமது சமுதாயம் தலைகுனிந்ததென்றால் அந்த 10 பேர் செய்த அந்த அநியாயம்தான் எமது சமுதாயத்தை, எமது தலைமைகளை, எமது உலமாக்களை, எமது பெண்களை, எமது வைத்தியர் எல்லோரையும் தலைகுனிய செய்தது. அஹ்னப் ஜசீப் நல்மியாயிலே படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் கவிதை எழுதினான் என்பதற்காக அவன் பல வருடங்கள் சிறையிலே வாடினான். அன்பு சோழே, அவன் தவறு செய்யவில்லை. சஹ்ரான் செய்த குற்றத்தினால் சந்தேக கண் கொண்டு பார்க்கப்பட்டான். குருநாகலையிலே என்னுடைய போட்டோவை வைத்தான் என்று அசாட் என்கிற ஒரு பிரதேச சபை உறுப்பினர் பல மாதங்கள் சிறையில் இருந்தார் சகோதரர்களே. அதே போல டாக்டர் ஷாஃபி பாதிக்கப்பட்டார் சகோதரர்களே. அதே போல எத்தனையோ டாக்டர் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பலமான ஒரு அறிவுபூர்வமான சட்டத்தரணி. அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை சகோதரர்களே. இந்த குற்றவாளிகளில் ஒருவனுக்கு வழக்கு பேசினார் என்பதற்காக, இந்த கொலைகாரன் ஒருவன் அவரோடு தொலைபேசியிலே பேசினார் என்பதற்காக பல வருடங்கள் சிறையிலே வாடினார் சகோதரர்களே. ஒரு பிரபலமான ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே ஃபாயிஸ் முஸ்தபாவை போல வரக்கூடிய ஒரு பலமான சமூக உணர்வுள்ள சட்டத்தன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அழுக்கமையிலே அடித்த பொழுது எங்களுடைய ருஸ்தி ஹபீபும் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவும் இன்னும் சில இளம் சட்டத்தணிகளும் வீடு வீடாக போய் அவர்களுடைய தரவுகளை தேடி அவ்வளவு பேருக்கும் இலவசமாக போய் போலீசிலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள். அவ்வாறானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதே போல அன்பு இளைஞர் சமூகமே, அன்பு சகோதரர்களே, படித்த சமூகமே, அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீர்கள். அவசரப்பட்டு முடிவெடுத்து விடார்கள். அழகாக பேசுகிறார்கள் என்பதற்காக ஏமாந்து விடாதீர்கள். எமது சமூக தலைமைகள் அல்லது எமது சமூகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எமது சமூகத்தின் ஒரு சிலர் தவறு செய்தார்கள் என்பதற்காக பிழையான பாதையிலே போய் இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு கொண்டு போன பாவிகளாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்கின்றேன். எனவே அன்பு சகோதரர்களே, இது ஒரு இக்கட்டான தேர்தல். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்காக பணம் கொடுத்து ஒரு கூட்டம், கோட்டாபோய்க்கு கை தூக்கிய கூட்டம், மையத்தை எரிப்பதற்கு உதவி செய்த கூட்டம், அந்த கூட்டம் பணம் கொடுத்து கொண்டு, அதாவது அலி சப்ரி அவர் அடுத்த அரசாங்கத்திலும் அமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். ஏதோ பெரிய வாக்கு வங்கி உள்ளவர்கள் போல பேசிக்கொண்டு தெரிகிறார்கள். அந்த கூட்டத்துக்கும் ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்காக எமது சமூகத்தை அடமானம் வைத்து அவர்களுக்கு, அவர் சொல்கின்றவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள். அதே போலதான் இன்னும் ஒரு புதிய அலை, அந்த அலையின்பால் உங்களை ஏமாற்றி விடாதீர்கள். நாளை நான் ஏற்கனவே சொன்னேன், அவசரமாக சிந்தித்ததனால், வேகமாக சிந்தித்ததனால், அது தீவிரமாக சிந்தித்ததனால் இந்த சமூகத்தையே அதல பாதாளத்துக்கு 10 பேர் கொண்டு போனார்கள். அவ்வாறான ஒரு பாதாளத்திற்கு இளைஞர் சமூகம் இந்த சமூகத்தை கொண்டு போய் விடாதீர்கள். எங்களை நம்புங்கள். நாங்கள் சஜித் பிரேமதாசாவோடு பேசி இருக்கிறோம். அவர் தவறு செய்தால் அவரிடத்திலே தட்டி கேட்கின்ற கட்ஸ், தட்டி கேட்கின்ற சக்தி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டும். முதலாவதாக இந்த நாட்டிலே நீங்கள் இந்த இனவாதிகள், மதவாதிகள் கை வாங்குவதற்கு இருக்கின்ற சட்டத்தை நீங்கள் திருத்தி, அது எந்த ஒரு மதகுருவாக இருந்தால் என்ன, எந்த ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்தால் என்ன, மதம், இனம், மொழி பார்க்காமல் அவ்வாறு செய்கின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை உடனடியாக வழங்குகின்ற சட்ட மூலத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய தேவைகளை, இங்குள்ள பிரச்சனைகளை அந்த புரொஃபசர் சர்ஜூன் தலைமையிலே செய்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் பார்த்துவிட்டு இந்த விஷயங்களை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். சற்று காலதாமதமாகலாம், அதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் தந்து பாருங்கள். நாங்கள் இங்கு வந்து அரசியல் செய்கின்ற பொழுது ஒன்றொன்றாக சேர்த்தோம். மர்ஹூம் வையல்ல சமீர், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், இந்த கட்சியுடைய ஸ்தாபர்களிலே ஒருவர். நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுதுதான் வன்னி மக்கள் எங்களை பலமான அமைச்சராக ஆக்கிய பிறகுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் காலடி வைத்தோம். நாங்கள் அமைச்சராகுவதற்கோ நாங்கள் கட்சி தலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுக்கு நாங்கள் வந்தவர்கள் அல்ல. அரசியல் செய்ய வந்தது. உங்களுக்கு நடந்திருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் கடந்த காலங்களிலே கிடக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தையும் சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த மாவட்டத்திலே அரசியல் பயணத்தை ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜவாத் தலைமையிலே, எங்களுடைய சகோதரர் ஜவாத் தலைமையிலே நல்ல ஒரு எங்க ஹைகமாண்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எங்களிடத்தில் இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், 5 நேரம் தொழுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நீங்கள் ஒன்றுபட்டால், இந்த இளைஞர் சமூகம் ஒன்றுபட்டால், ஒற்றுமைப்பட்டால், இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்திலே அதிகபட்ச வாக்குகளால் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்று அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அவருடைய ஆட்சியிலே இந்த சமுதாயத்துடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருகின்ற பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு சகோதரர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களை நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ரிஸ்லி முஸ்தபா நல்லதொரு பிள்ளை, எவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதமாக முயற்சி எடுத்த பொழுது கடந்த வாரம் நான் அவரை கண்டு ஒரு 6 நாட்களுக்கு முன்னர் சொன்னேன், இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று சொன்னேன். இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று நான் சொன்னேன். சொன்ன வேறு காரணத்துக்காக நான் சொன்னேன், தயட்டு இவர் கரணும் போஸ்ட்போன் பண்ணுமாறு சொன்ன பொழுது ஒரு வார்த்தை பேசவில்லை. சரி சார், ஏன் என்று கூட கேட்கவில்லை, சரி சார் என்று போய்விட்டார். பிறகு என்னுடைய மனம் கவலைப்பட்டது, இவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய்விட்டாரே என்று திருப்பி நானே கோல் எடுத்து ஒரு 1/2 மணி தியானத்திலே இல்லை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு தலைமைத்துவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறார் என்று இணங்கிக் கொண்டு பல லட்சம் அவர் செலவழித்த பிறகும் போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்திலே ஒரு தலைமைத்துவத்துக்கு கொடுக்கிற கண்ணியம், அந்த பண்பை நான் கண்டேன் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போலதான் அவர் முயற்சியான ஒருவர், ஓடி ஓடி உழைக்கிறார். இந்த கட்சிக்கு புதிதாக வந்தாலும் அவர் இந்த கட்சியை வளர்ப்பதிலே, இளைஞர்களை ஒன்றுபடுத்துவதிலே மிக காத்திரமாக செயல்படுகிறார். அதே போல இன்னும் ஒன்றுதான், இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற பொழுது தாகிர் சேமனுக்குரிய மரியாதையை, மாஹிர் சேமனுக்குரிய மரியாதையை, ஜவாத் மாகாண சபை உறுப்பினருக்குரிய மரியாதையை, அன்சில் சேமனுக்குரிய மரியாதையை, அமீருக்குரிய மரியாதையை, அதே போல எங்களுடைய ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்களுக்குரிய கண்ணியத்தையும் அவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு காலத்திலே வளர்ந்து நல்ல ஒரு இடத்தை இன்ஷா அல்லாஹ் அரசியல் ரீதியாக பிடிப்பார் என்பது எங்களுக்கு தெரிகிறது. எனவே அவரிடத்திலே இளைஞர் பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இளைஞர்கள் ஒன்றுபடுங்கள், ஒற்றுமைப்படுங்கள். இந்த சஜித்தை வெல்ல வைக்கின்ற பயணத்திலே பிரிந்து விடாதீர்கள், பிளவுபட்டு விடாதீர்கள். ஒன்றுபட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு சஜித் அவர்களை ஜனாதிபதியாக்கி நாம் அடைய வேண்டியவற்றை, இந்த சமூகம் அடைய வேண்டியவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்வோம். அதன் பிறகு உங்களை சரியான பாதையிலே நல்ல வியாபார சமூகமாக, இளைஞர்கள் எல்லோருக்கும் அரசு தொழில் வாய்ப்பை வழங்க முடியாது, எல்லா இளைஞர்களுக்கும் அரசு தொழில் வாய்ப்பை தருவோம் என்று ஏமாற்ற முடியாது. எனவே முடிந்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பையும், முடியாதவர்களை தனியார் துறையோடு சேர்க்கின்ற பணியையும், அதற்கு முடியாவிட்டால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும், அதற்கு முடியாவிட்டால் புதிய எஸ்எம்இ புதிய தொழில் வாய்ப்புகளை செய்வதற்கான ஆலோசனைகளை, ஒத்துழைப்பை, உதவியை, ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வது சம்பந்தமாக ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய உயர்பீடம், அம்பாறை மாவட்ட உயர்பீடம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு பயணியுங்கள். இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதி சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றியிலே பங்காளிகளாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். சூழ்ச்சிகள் ஒன்றும் ஜெயிக்காது, தூயவனே துணிந்து வா, தடைகள் பல தாண்டி வா. இனவாதிகளின் இனவரிகள், மதவாதிகளின் மதவரிகள் மாண்ட போதும் காலம் கடந்து விட எழுந்து வா, நீ எழுந்து வா. இதுவரை உரையாற்றிய எங்களுடைய தேசிய தலைமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நன்றி உரை வழங்குவதற்காக கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர், மாவட்ட செயற்குழு பிரதி செயலாளர்
கல்முனையின் அமைப்பாளர் MIM அப்துல் மனாஃப் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு